அல் குரானுடன் இனிய ஆரம்பம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் ஆராஃப் அத்தியாயம் 7 வசனங்கள் 206. இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ்வை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தையும் சமூகங்களின் கடந்த கால வரலாற்றை பற்றி விரிவாக பேசுகிறது. வசனம் 1-10 வரைக்கும் இதை தான் சொல்கிறாங்க. இந்த அத்தியாயத்தில் அல் ஆராஃப் அப்படின்னா தடுப்பு சுவர். நரகத்திற்கும் சுவர்க்கத்திற்கும் இடையில் உள்ள ஆராஃப் என்ற சுவரில் இருப்பவர்களை பற்றியும் அவர்களின் நிலையை பற்றியும் விளக்குகிறது. இதை ஈஸியாக சொல்லணும்னா கேட் ஆன் த வால் மாதிரி. இந்த சைடு சொர்க்கம், இந்த சைடு நரகம். இவங்க ரெண்டுக்கும் இடையில் இருக்க மக்கள். இவங்களோட நன்மை தீமை அவங்களோட அளவுகளை பொறுத்து அவங்க எந்த பக்கத்துக்கு போவாங்கங்கிற நிலைமையில் இருக்கிற மக்களை பற்றி இந்த இடத்துல சொல்கிறாங்க. குறிப்பாக வசனங்கள் 46 49 வரைக்கும். இந்த அத்தியாயத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறும் அவங்க பிறந்ததை பற்றி அவங்கள அல்லாஹ் அவங்களுக்கு சிரமப்பணிங்கள்னு வானவர்களை கட்டளையிடுறான். ஆனால் எல்லா வானவர்களும் கட்டளையில் கீழ்ப்படிஞ்சு அல்லாஹ் சொன்னதுக்கு இணங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சிரம் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒருத்தரை தவிர இப்லீஸ் அவங்க சிரம் பண்ணிய மறுக்கிறாங்க. அவங்களோட ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, மண்ணால் படித்த மனிதனுக்கு நான் தலை வணங்கணுமா, நான் நெருப்பால் படித்தவன், என்னை நான் அவனை விட உயர்ந்தவன் அப்படிங்கிற தான்கிற அகங்காரம் அங்கேருந்து வருது. ஸோ அந்த அகங்காரம் தான் அல்லாவோட சொல் பேச்சை கேட்காம அவங்க கீழ்ப்படிய மறுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து நமக்கு சைத்தானோட சூழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு மற்றும் இல்லாமல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் மற்றும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆகிய தூதர்களின் வரலாறு மற்றும் அவர்களை நிராகரித்த சமூகங்களுக்கு ஏற்பட்ட தண்டனைகள் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளன. மறுமை வாழ்க்கையை பற்றி இந்த சூறால சொல்லியிருக்கு. மறுமை நாளில் மனிதர்களின் விசாரணைகள், நன்மை தீமை தராசுகள் மற்றும் சுவர்ணவாசிகளுக்கும் நரகவாசிகளுக்கும் இடையிலான உரையாடல்கள் இந்த சூறால இடம்பெற்றிருக்கு. ஆடம்பரத்தை தவிர்த்தல் கலாச்சாரம் பற்றியும் விளக்கி கூறியிருக்கு. பூமியில் உள்ள நல்ல உணவுகள் மற்றும் அழகிய ஆடைகளை அணிவது அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பெருமை, வீண் விரயம் மற்றும் அல்லாஹ் ஹராமாக்கியதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம என்னன்னா அழகாக உடை அணியலாம், ஆனால் அந்த உடை ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும். ஸோ நல்ல உணவு சாப்பிட்லாம், அந்த உணவு வீண் விரயம் ஆகக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து சாப்பிட்ணும், அது எல்லாருக்கும் இருக்காங்கிறதையும் பார்த்து சாப்பிட்ணும். இந்த சூறால அல்லாவோட கட்டளைகளாக பூமியில் கொழுப்பு செய்யக்கூடாது, படைத்த இறைவனுக்கு மட்டுமே வழிபட வேண்டும்ங்கிறது 7வது சூறால 56வது வசனமாக இடம்பெற்றிருக்கு. இந்த அத்தியாயத்தின் முக்கிய நோக்கமே அல்லாஹ்வை மறுப்பவர்களையும் இறை வழியை புறக்கணிப்பவர்களையும் எச்சரிப்பதாகும். இந்த அத்தியாயம் நபிமார்களின் போராட்டங்களையும் சத்தியத்தின் வெற்றியையும் விளக்குகிறது. எந்த நபிமார்களுமே ஈஸியாக அவங்களோட ப்ரீச்சிங்கை அடையலை. எவ்ரிபடி ஹேஸ் ஃபேஸ் தேர் கான்சிக்வன்ஸ். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அவங்கள நிராகரிப்பாளர்கள் டார்ச்சர் தான் பண்ணியிருக்காங்க. அந்த டார்ச்சரையும் ஃபேஸ் பண்ணி அவங்க பொறுமையாக இறை வழியை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த நிராகரிப்பாளர்கள் ஃபேஸ் பண்ண அவங்க எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டாங்கங்கிறதும் குரானில் வரலாறுகளாக இருக்குது. இந்த சூறால படிப்பினையாக இருக்கிறது என்னன்னா, ஷைத்தானின் தந்திரங்களை உணர்ந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வரலாற்று படிப்பினைகளில் இருந்து பாடம் கற்று நேர் வழியில் நடக்க வேண்டும். அல்லாவின் சட்டங்களை மதித்து வரம்பு மீறக்கூடாது.